மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டும் கவுன்சில் வந்து 42 கவுன்சில் 42 கவுன்சிலர் சொல்ல வேண்டிய பதில ஊற விடாம அதே மாரி பாத்தீங்கன்னா 42 கவுன்சிலரையும் பார்த்து நாங்க 7 கவுன்சிலர் அண்ணா திமுக மீதி உள்ள எல்லாமே திமுக இருந்த கவுன்சிலர் அதிகமா குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா எங்களுடைய இப்ப சொன்ன மாரி பாலசாக்கடை குப்பை காடு கால்நடை மாடுகள் வெளியில சுத்திட்டு இருக்கிறாங்க. 42 வார்டுல இதே பிரச்சனை பால குடிநீர் பிரச்சனை இதெல்லாம் வந்து தீர்த்த முடியும். மக்கள்கிட்ட எங்களால தலை காட்ட முடியல. 4 மாசம் ஒரு டைம் வந்து கூட்டம் நடத்துறப்ப எங்களுக்கு கோரிக்கை எங்க வார்டில் வைக்கிற கோரிக்கையை வச்சு இதை சரி செய்யாம 4 வருஷமா தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அதிகாரிகள் வந்து கீழ் மட்டம் இருக்கிறதால சில ஸ்டாஃபுங்க முடியும். சரியான கவுன்சிலருக்கான மரியாதை கிடையாது இந்த நகராட்சியில. எப்படியா நகராட்சி பொதுமக்களுக்கு பொதுமக்கள் எப்படி வந்து போறாங்களோ அது மாதிரி நாங்களும் ஒரு கவுன்சிலராக வந்து போயிட்டு. அதனால இப்ப வெளிநடப்பு பண்றதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா நம்ம நகர பகுதியில மக்கள் வந்து விழுப்புரம் நகர பகுதி மக்கள் சில இன்னும் சொல்றதுலே தெரியல. மக்களுக்கோசம் நகராட்சி தேவைகளை நம்ம செய்ய நகராட்சி கவுன்சில் நம்ம வந்துக்கிறோம். அதை நம்ம செய்ய முடியாம இருக்கிறதுனால மக்கள் எல்லாமே அடிப்படை வசதி இல்லாம துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க. வருங்காலம் மழை காலத்துல ரோட்ல தண்ணீர்ல இருக்கு. எந்தெந்த பகுதி தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில அப்புறப்படுத்துவோம். பாலாசாக்கடை தண்ணி ரோட்ல இருக்கு. நம்ம பகுதியில பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் ஒண்ணு இருக்குது, பக்கத்துல ஸ்கூல் இருக்குது. கேட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தண்ணி நிக்கியா. அந்த தண்ணிய வந்து கிளீன் பண்ண முடியல அவங்களால. சுகாதார கெட்டு போய் மக்களை வந்து துன்புறுத்திக்கு ஆளாக்கிட்டு விட்டு இருக்குது. அடிப்படை வசதிகள் சுகாதார வசதிகள் செய்து கொடுக்கல. வாகனங்கள் வாங்கப்பட்டதாகவும் சுகாதார பொருட்கள் வாங்கப்பட்டதாகவும் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததா இந்த நகராட்சி மீது குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க எப்படி பாத்துருக்கீங்க? இப்போ நீங்க சொன்னது எல்லாமே ஆக்கப்பூர்வம் உண்மையா உள்ள கண்டறியதான் பண்ணணும். ஆனா இது எல்லாத்துக்குமே பணம் வந்து இது எடுக்கிறமே பண்றதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நகராட்சியில இப்ப பாத்தீங்கன்னா குப்பை நீங்க சொல்றீங்களா, குப்பை டென்ஷனுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. அவங்க தான் எல்லா மெட்டீரியலும் வச்சிருக்கணும். குப்பை மெட்டீரியல் ஃபுல்லா அவங்க தான் வச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு கிடங்குன்னு ஒண்ணு கிடையாது. குப்பையை சேகரித்து விரிச்சு போனது ஒரு கிடங்கு தனிப்பட்ட முறையில் கிடையாது. சரிங்க. என் பேர் வந்து சேகர், 1வது வார்டு கவுன்சிலரு. நகராட்சிக்கு